உங்கள்கிட்ட கட்சி நடத்துற அக்கல் இல்ல, அதுக்கே உங்கள்கிட்ட காசு இல்ல. நீங்க எதுக்கு மத்தவங்க கவர்மெண்ட் கொடுக்குற இலவசத்தை வந்து நீங்க வந்து மக்கள் வந்துட்டு வந்து கேவலப்பட்டு பேசுறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு தேவைன்றப்ப மட்டும் கேவலப்பட்டு கூட நீ வந்து பிச்சை எடுக்கிறது ரெடியா இருக்கிறீங்க. ஆனா மக்கள் கட்டுற வரி பணத்துல இருந்து அவங்க வாங்குறாங்க. அதை வந்து நீ எப்படி இலவசம் சொல்ற? உனக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்தா வரும். நாங்க மக்களுக்கான கட்சி, நாங்க மக்கள்கிட்ட இருந்தா ட்ரை பண்ணு பேசுறீங்க. நீ எப்படி பேசுவீங்க? ஒண்ணுமே பண்ணாத மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாத உங்களுக்கு மக்கள்கிட்ட வாங்குறது உரிமை இருக்குன்னு நீங்க பேசுறீங்க. மக்கள் வரி பணம் கட்டிட்டு அதுல இருந்து வர சலுகை, அதுல இருந்து வர அவங்களோட உரிமை, சலுகையை கூட சொல்ல முடியாது அவங்களோட உரிமை. அதை வந்து நீ எப்படி கேவலப்படுத்தி பேசுவீங்க? அப்ப அதுக்கான தகுதி உங்களுக்கு என்ன நீங்களா கட்டுக்கதையா விட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. என்ன நம்பிட்டு எப்படி தெரியுமா இருக்கு நாம் தமிழ் கட்சி? எப்படி தெரியுமா இருக்கு? இந்த சின்ன வயசுல பசங்க பணம் பார்த்துட்டு அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாண்டா டமான்னு ஃபுட்டாண்டா அப்படின்னு கதை சொல்லுவானோ, அந்த மாதிரி பைத்திய மாதிரி இன்னமும் உட்காந்து கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அதை உட்காந்து உங்களுக்கு புத்தி இல்லாம கேட்டுட்டு உட்காந்துருக்கணும். இதுக்கு பேர் வந்து நீங்க வந்து மாற்றுத்திறனான அரசியல் பண்றீங்க. வெக்கமா இல்ல? உண்மையிலே கேவலமா இல்ல? இது பேர் வந்து மாற்று அரசியலா? நீங்க உன் பட்டத்துல ஒண்ணுதான், மாற்றத்தை ஏற்படுத்தாம வேற மாற்றம் நடந்தக்கூடாதுன்றதுக்காக நீங்க பண்ற அரசியல் இது. உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு கலெக்ஷன் டே. தேர்தல் வந்துடுச்சு, இந்த வருஷம் இன்னும் நல்ல கலெக்ஷனை போட்டு மட்டும்தான் நினைக்கிறீங்களே தவிர மாற்றத்திற்கான ஆள் நீங்க கிடையாது. ரியாலிட்டி எதுவோ அதை பத்தி நீங்க பேசுறதே கிடையாது. இன்னமும் உருட்டு கதைகளை தான் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. டேய் நாம் தமிழ் தயவு செய்து தம்பிகளா இன்னமும் கதை போயிட்டு உட்காந்துருக்காதீங்க. 2 வயசு